12 மற்றும் 13ஆம் திருப்பாடல்கள். மற்று அவன் தன் உடம்பினையே அக்கோக்குலங்கள் வந்து அணைந்து சுற்றி மிக கதறுவன சுழல்வன மோப்பனவாக நற்றவ யோகியர் காணா நம்பர் அருளாலே ஆவுற்ற துயர் இவை நீங்க ஒழிப்பன் என உணர்கின்றார். இவன் உயிர் பெற்று எழல் அன்றி ஆக்கள் இடர் நீங்கா என்று அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தவமுனிவர் தம் உடலுக்கு அரண் செய்து தாமுயன்ற பவனவழி அவன் உடலில் தம் உயிரை பாய்த்தினார். அந்த பசுக்கூட்டங்களெல்லாம் மூலனின் உடலை சுற்றி சுற்றி வருகின்றன, கதறுகின்றன, சுழலுகின்றன, முகர்ந்து பார்க்கின்றன, வருந்துகின்றன. இவற்றையெல்லாம் நல்ல தவமுடைய இந்த யோகியார் காண்கின்றார். இவைகளெல்லாம் பசுக்கள் தம்மை மேய்ப்பவனிடம் கொண்ட அன்பின் பெருக்கினை குறிக்கின்றன. வஞ்சனையற்ற தூய்மையான அன்பிற்கும் மனம் கரைந்து உருகும் நிலைக்கும் பசுக்களைத்தான் எடுத்துக்காட்டாக சான்றோர்கள் கூறுகின்றார்கள். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்பது திருவாசக திருவாக்கு. இன்னும் பல திருவாக்குகள் தூய்மையான வஞ்சனையற்ற அன்பிற்கு பசுக்களை எடுத்துக்காட்டுவதை நாம் காண்கின்றோம். எனவே இதன் மூலம் அந்த இடையன் மிக்க அன்போடு இந்த பசுக்களை பேணி வந்தான், பாதுகாத்து வந்தான் என்பது இந்த பசுக்களின் செயல் மூலமாகவே நாம் காண்கின்றோம். பசுக்கள் தம்மை அன்போடு பேணிய சண்டீச நாயனாரிடம் வைத்த அன்பின் பெருக்கினையும் அதனால் நிகழ்ந்த செயல்களையும் நாம் சண்டேஸ்வர நாயனார் புராணத்திலே ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த பசுக்களின் துயரினை நான் ஒழிப்பேன் என்று சிவயோகியார் தம்முடைய மனத்தினுள்ளே நினைக்கின்றார். இந்த உணர்வு சிவயோகியாருக்கு ஏன் வந்தது என்றால், அது நம்பராகிய சிவபெருமான் அருளினாலே சிவயோகியாருக்கு இந்த எண்ணம் வந்தது. ஏனென்றால் கையிலையிலிருந்து பொதிகை மலைக்கு அகஸ்திய மாமுனிவரை காண வேண்டும் என்று சென்று கொண்டிருந்த யோகியாருக்கு, அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த யோகியாருக்கு இந்த உலக மக்களிடம் காணும் இன்ப துன்பங்களில் மனத்தினை செலுத்திக் கொண்டு தாமும் இந்த இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டு உழலுவது என்பது தகுதி அன்று. இந்த உலகம், இதிலே இருக்கின்ற உயிர்கள், இந்த மக்கள், இவர்களுக்கு இன்பம் துன்பம் இவை இரண்டுமே கலந்துதான் அமையும். அப்படி அந்த வினை போகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த மக்கள் இங்கே வருமாறு இறைவனார் செய்விக்கின்றார். எனவே உலகத்தில் உயிர்களது கண்ம பேதங்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை இறைவர் அந்தந்த உயிர்களுக்கு ஊட்டுவிக்கின்றார். எனவே பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இவையெல்லாம் உயிர்களின் முர்ச்சை வினைகளுக்கு ஏற்றவாறு அதன் பயனை நுகர்விப்பதாக இறைவன் அமைக்கின்றார். எனவே இதற்கு இடையே சென்று இவைகளையெல்லாம் நாம் தவிர்ப்போம் என்று பெரியவர்கள் நினைக்க மாட்டார்கள். செத்தவர்களையெல்லாம் பிழைக்க வைப்பேன், நோயாளிகளையெல்லாம் நோய் தீர்க்க வைப்பேன் என்றெல்லாம் பிற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். ஆனால் அதெல்லாம் அறியாதவர்களது செயல்தான். ஆனால் எந்தம் பேரருள் பரமாச்சாரியார்கள் இவ்வாறு சில அற்புதங்களும் செய்திருக்கின்றார்கள். அதனை நாம் இந்த திருப்புராணத்திலே பார்த்து கொண்டே வருகின்றோம். திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகள் நாயனாரின் மகனார் பாம்பு தீண்டிய அந்த விஷத்தை தீர்த்திருக்கின்றார். திரு ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணாக்கி இருக்கின்றார். முயலகன் நோயை தீர்த்து வைத்திருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூனும் குருடும் தீர்த்து அருளியிருக்கின்றார் அந்த பரிசாரகர்களுக்கு. முதலை வாயில் அகப்பட்ட பிள்ளையை திரும்ப வரவழைத்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனால் இவற்றின் உட்கிடை உள்கருத்து என்பது வேறு. இவையெல்லாம் இறைவரது திருவருள் செயல்கள். நான் அழிய வல்லதனால் தான் செய்யும் தன்மைகளை ஆக்கியிடும் அன்பர்க்கு அரண் என்று ஞான நூல் பேசுகின்றது. இந்த திருவருள் செயல்களெல்லாம், இந்த அற்புத செயல்களெல்லாம் அது இறைவனாரது திருச்செயல்கள். அவைகளை நம் பரமாச்சாரியார்களை கொண்டு செய்வித்தார் இறைவர். எனவே இறைவரது செயல்களுக்கு உரிய காரணங்களை
நம்மால் ஆராய முடியாது என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். இங்கே சிவயோகியார் இங்கு வந்த செயலும் கருத்தும் வேறு. ஆனால் இப்பொழுது அவருடைய திருவுள்ளத்திலே எழுகின்ற கருத்தோ வேறு. என்றால் இந்த கருத்து திருவருள் காரணமாக அவரது உள்ளத்திலே உண்டானது. இறைவனாரின் திருவருள் கருத்து என்ன என்பது அங்கே அந்த பசுக்களின் துன்பத்தை மட்டும் தீர்ப்பது அன்று, இந்த உலகத்தில் பசுக்களாகிய உயிர்களின் பிறவித் துன்பத்தை தீர்த்து உய்வதற்காக வழிகாட்டுவதற்காக திருமந்திரம் அருளப்பட வேண்டும். எனவேதான் யோகியாரின் திருவுள்ளத்திலே இறைவர் இவ்வாறு உணர்த்துகின்றார். எனவே இங்கே யோகியார் பசுக்களின் மேல் வைத்து இந்த பசுக்களின் துயர் நீங்க ஒழிப்பேன் என்று எழுந்த கருத்து என்பது அந்த பசுக்களையெல்லாம் முன்னிலையாக கொண்டு, அந்த பசுக்களையெல்லாம் ஒரு வியாஜமாக கொண்டு, இந்த உலக உயிர்கள் என்ற பசுக்கள் இவைகளுக்கு ஞான நூலான திருமந்திரத்தை வழங்கி இந்த உயிர்களின் பிறவித் துன்பம் நீங்கி முக்தி இன்பம் அடையச் செய்ய வேண்டும். அதற்கு இந்த யோகியர் மூலம் இறைவர் கொண்ட திருவருள் செயல்தான் இந்த நிகழ்வு. அதனால்தான் நம்பர் அருளாலே உணர்கின்றார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அதனை வைக்கின்றார். இங்கு பசுக்கள் தம்மை பேணும் தலைவனை இழந்து துயர்வுற்று தம் தலைவனை பெற வேண்டி நிற்கின்ற நிலை அதனை காண்கின்றோம். அதே போன்று இந்த உலகில் பக்குவமுடைய உயிர்கள் தாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த நெறியில் செல்ல வேண்டும், தங்களது தலைவனான இறைவனை காண முடியவில்லையே என்றும், தங்களது தலைவனான இறைவனை பெற்று அடையும் வழி தேட வேண்டும், அந்த வழி கிடைக்கவில்லையே என்றெல்லாம் துன்பமுறும் உயிர்களுக்கு ஞானோபதேசம் செய்யும் விதமாக திருமந்திரம் என்ற நூல் யோகியர் மூலம் இந்த உயிர்களுக்கு அருளப்பட வேண்டும் என்பதே இறைவனது திருவருள் கருத்து, திருவுள்ள கருத்து. அதுவே இச்சரிதத்தின் உள்ளுரை ஆகும். எனவே இந்த யோகியர் நினைக்கின்றார், இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தாலல்லது இந்த பசுக்களின் துன்பம் தீராது என்று உணர்கின்றார். பசுக்களின் துயர் நீங்க உபாயம் எது என்றால் அந்த இடையன் உயிர் பெற்று எழுவதுதான் என்று எண்ணுகின்றார். இடையன் உயிர் பெற்று எழுவதற்கு அவனுடைய உயிரையே மறுபடியும் வரச் செய்வது என்பதும் ஒரு உபாயம்தான். ஆனால் அந்த மூலனுக்காக, அந்த இடையனுக்காக அந்த உயிர் திரும்ப வரவேண்டும் என்று யோகியார் எண்ணவில்லை. அந்த பசுக்களின் துன்பம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடையன் எழ வேண்டும் என்று எண்ணுகின்றார். அதோடு அந்த இடையனின் ஆயுள் என்பது முடிந்துவிட்டது. அவன் கொண்டு வந்த வினைகளெல்லாம் கழிக்கப்பட்டு விட்டன. எனவே மீண்டும் அவனை வரச் செய்தல் என்பதும் கூட சரியான செயல் அன்று, அது வேண்டாத காரியமும் ஆகும். எனவே இந்த பசுக்களுக்காக சில பொழுது மட்டும் அவனை உயிர் பெற்று எழச் செய்து அந்த பசுக்களின் துயரை நீக்கி அந்த பசுக்களை அந்தந்த வீடுகளில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் யோகிகள் எண்ணிய கருத்து. எனவே இதற்காக தம் உயிரை அந்த இடையனின் உடலிலே செலுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார். இந்த இடையனது உடலில் தம்முடைய உயிரை புகுத்தி அந்த உடலோடு பசுக்களை கொண்டு அந்தந்த வீடுகளில் செலுத்தி மீண்டும் வந்து தமது உடம்பிற்கு முன்போலே செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றார் யோகியார். எனவே அதுவரை இந்த செயல் நடந்து முடியும் வரை தன்னுடைய உடலை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று மிக்க பாதுகாப்பாக வைக்கின்றார். இந்த யோகியார் இடையனின் உடலிலே இருக்கும் பொழுது யோகியாரின் உடலுக்கு நரி, கழுகு, நாய் முதலிய பிராணிகளாலும் மற்றைய மக்களாலும் தீங்கு வந்துவிடக்கூடாது என்று மிக்க காவலோடு அந்த உடலை வைத்துவிட்டு யோகியார் இடையனின் உடலின் உள்ளே தம் உயிரினை புகுவித்தார். தாம் பயின்று கைவந்த பிராணவாயுவை அடக்கும் உபாயத்தின் மூலமாக யோகியார் இவ்வாறு செய்தார். இது பிராகாமியம் என்ற சித்தியினாலே செய்யப்படக்கூடிய காரியம். இதனை பரகாய பிரவேசம் என்றும் கூடுவிட்டு கூடு பாய்தல் என்றும் சொல்வார்கள். இது ஒரு உடம்பின் உள்ளே உயிர் புகும் தன்மை ஆகும். சிவஞான போதம் 2வது சூத்திரம் 3வது அதிகரணம் ஆன்மாக்கள் மாறி பிறந்து வரும் என்று நிரூபிக்கின்ற அதிகரணம். ஆன்மாக்கள் வினைக்குத் தக்கபடி பல பிறவிகளை பெற்று வரும் என்று வலியுறுத்தும் அதிகரணம். அதிலே இதற்கு உதாரணமாக
பரகாய பிரவேசம் என்பதனை ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் குறிப்பிடுகின்றார். இங்கே இந்த இடையனது வினை முடிந்துவிட ஆயுள் கழிந்து இறந்த உயிர் தனது கண்ம நிலைக்கு ஏற்றவாறு சென்றுவிட்டது. எனவே இந்த உடலை எந்த ஒரு கர்மத் தொடர்பும் சம்பந்தமும் இன்றி நேரே பசுக்களின் துயர் தீர்ப்பதற்கு ஒரு கருவியாக மட்டும் இந்த யோகியார் உபயோகிக்க எண்ணினார். எனவே மேலே இருந்து கீழே பாயும் இயல்புடைய நீரை ஒரு குடத்திலிருந்து இன்னொரு குடத்திற்கு பாய்ச்சுதல் போல கீழே நிலத்தில் கிடந்த இடையனது உடலிலே மேலிருந்த தம் உயிரை செலுத்தினார். அதனால் திருமூலராய் எழுந்தார். 14வது திருப்பாடல். பாய்த்திய பின் திருமூலராய் எழலும் பசுக்களெல்லாம் நாத்தெழும்ப நக்கி மோந்து அணைந்து கனைப்பொடு நயந்து வாய்த்தெழுந்த களிப்பினால் வாளெடுத்து துள்ளி பின் நீத்த துயரினவாகி நிறந்து போய் மேய்ந்தனவால். யோகியார் தன்னுடைய உயிரை அந்த மூலன் என்ற இடையனது உடலிலே பாய்த்தி பின்னர் திருமூலராக எழுந்தார். அந்த உடம்பு வீழ்ந்து கிடந்த முன்னை நிலையில் மூலன் என்றும் உயிர் பெற்று எழுந்த இந்த நிலையில் திருமூலர் என்றும் தெய்வ சேக்கிழார் பெருமானால் நமக்கு காட்டப்படுகின்றது. எனவே உடம்பு ஒன்றுதான் என்றாலும் உள்ளே இருந்த உயிரின் வேறுபாடு கருதி உயர்வு தாழ்வு உடைய 2 பெயரை பெற்றது அந்த உடல். எனவே ஒரு உடலுக்கு பெருமை என்பது அந்த உடலின் உள்ளே இருக்கும் உயிரின் பெருமையின் அளவுதான் என்ற உண்மை இங்கே நமக்கு பெறப்படுகின்றது. முன்பு துயரம் காரணமாக பசுக்களெல்லாம் எவ்வாறு கதறியது என்று பார்த்தோம். இப்பொழுது பசுக்களெல்லாம் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றது. தம்முடைய தலைவனை நெருங்கி வந்து அன்பு காட்டுகின்றது, நக்குகின்றது, முகர்ந்து பார்க்கின்றது, கனைப்பொடு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, வாலை ஆட்டி எடுத்து துள்ளுகின்றது, பின்னர் மேயச் செல்கின்றது. அவ்வாறு திருமூலராய் எழுந்தார் அந்த சிவயோகியார். முன்பு இருந்த உடல் என்பது விஷம் பட்டதன் காரணமாக நஞ்சுத்தன்மை பெற்ற உடம்பாக இருந்தது என்றால் இப்பொழுது அந்த யோகியார் அந்த உடலிலே இருப்பதற்கு அந்த உடல் தகுதி பெற்றதா, அந்த விஷத்தன்மை என்ன ஆனது என்றெல்லாம் கேள்வி எழுந்தால், முன்பு இடையன் இருந்தானே அந்த மூலன், அவனுடைய வினைப்படி அவனுடைய இறப்பிற்கு காரணமாகிய நோய் அந்த விஷம் வந்து பொருந்தியது. அந்த உயிர் ஒளிந்தது. அதாவது காரியம் என்பது அந்த உயிர் அந்த உடலிலிருந்து பிரிய வேண்டும் என்பது. அதற்கு காரணமாக கருவியாக அந்த நோய் இருந்தது. இந்த காரியம் நிகழ்ந்த பின் அந்த காரணத்திற்கு அவசியமில்லை. எனவே அந்த நோய் அந்த உடலில் இப்பொழுது வந்து புகுந்த வேறு ஒரு உயிரினை தொடர்வதற்கு சம்பந்தமில்லை. எனவே அதனால் ஒரு தீங்கும் இல்லை. இப்பொழுது இந்த யோகியார் இந்த உடலிலே புகுந்த பின் இந்த உடலில் இருந்தபடிதான் யோகியார் 1000 ஆண்டு காலம் யோகத்தில் இருந்து திருமந்திரம் அருள வேண்டும் என்பது இறைவனாரின் திருவுள்ளம். எனவே அவ்வருளே அந்த உடம்பை அதற்கு ஏற்றவாறு ஆக்கியது என்று சொன்னாலும் சரிதான். அந்த இடையனே ஒருவேளை இறக்காமல் இருந்திருந்தால் கூட இந்த உடம்பு அவனுடைய உயிருக்கு இன்னும் சில ஆண்டுகள் கருவியாக இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த யோகியார் இவ்வாறு உள்ளே புகுந்த பின் இந்த உடல் 10 ஆண்டு காலம் கருவியாக அழியாது இருக்கின்றது என்றால் அது யோகியாரின் அந்த உயிரின் தன்மையும் திருவருளின் தன்மையும் காரணமாக என்பதனை நாம் உணர்கின்றோம். 15வது திருப்பாடல். ஆவின் நிறை மகிழ்வுறக் கண்டு அழிகூர்ந்த அருளினராய் மேவிய அவை மேய்விடத்து பின் சென்று மேய்ந்தவை தாம் காவிரி முன் துறை தண்ணீர் கலந்து உண்டு கரையேற பூவிரி தன் புறவின் நிழல் இனிதாக புறங்காத்தார். பசுக்கூட்டங்கள் முன்பு கூறியபடி மகிழ்ச்சி பொருந்த இருப்பதைக் கண்டு கருணை மிகுந்த அருள் கொண்டவரான அந்த யோகியார் அந்த பசுக்களை அவை மேய்கின்ற இடங்களுக்கெல்லாம் கூட்டிச் செல்கின்றார். பசுக்கள் துன்பம் நீங்கி இன்பமுற வேண்டும், அதனை காண வேண்டும் என்பதனை விரும்பியே இந்த யோகியார் இந்த செயலை செய்தார். எனவே அது நடப்பதைக் கண்டு தாமும் மகிழ்வு அடைகின்றார் யோகியார். அந்த பசுக்களின் மேல் கருணை பூத்து மகிழ்கின்றார் யோகியார்.
பசுக்கள் மேயும் இடத்திற்கு பசுக்களின் பின்னே சென்று அவைகளை செலுத்துகின்றார். ஏனென்றால் பசுக்கள் மேயும் இடத்திலும் அவைகளுக்கு எந்தவொரு பயமும் துன்பமும் வராது காவல் செய்வதற்காக. அந்த பசுக்கள் மேய்ந்த பின் காவிரியின் முன்துறையில் ஓடும் தெளிந்த தண்ணீரை அருந்துகின்றன. பொதுவாக பசுக்கள் எல்லாம் ஆற்றின் ஓரத்திலே இருக்கின்ற துறையிலே இருக்கின்ற தண்ணீரை அருந்தும். உள்ளே நடுவில் சென்றால் அது ஆழமாயிருப்பதோடு நீர் வேகமாய் ஓடும். எனவே அமைதியாக தண்ணீரை அருந்த முடியாது. எனவே பசுக்கள் இயற்கையாகவே கரையோரம் நின்று முன்துறையில் இருக்கின்ற நீரை அருந்துவது என்பது இயல்பு. இங்கே காவிரியில் தண்ணீர் அருந்துகின்றது என்று சொல்லப்படுகின்றது என்றாலும் கூட காவிரியிலிருந்து பலவாக பிரிந்து செல்லும் பல கிளையாறுகள் அந்த பகுதியில் இருக்கின்றன. எனவே இங்கே சாத்தனூருக்கு அருகில் ஓடும் ஆறு என்பது காவிரியின் கிளையாற்றில் ஒன்றான வீரச்சோழன் ஆறு என்று கருதப்படும். பசுக்கள் புல் மேயும் பொழுது பல பிரிவாக பிரிந்து மேயும். தமக்கு வேண்டுமளவு அந்த புற்களையெல்லாம் உணவு தேடி சென்று உண்ணும். ஆனால் நீர்த்துறையில் நீர் அருந்துவதற்காக வரும் பொழுது பசுக்கூட்டங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீர் உண்ணுவது அவைகளின் இயல்பு. நல்ல நீர் ஒரு சேர அனைத்து பசுக்களுக்கும் ஒரே இடத்தில் பெற இருக்கின்ற தன்மை காரணமாக அவைகள் அவ்வாறு நீர் அருந்தும் இயல்பினை உடையவை. எனவே பசுக்கள் முதலியவை இவ்வாறு பிரிந்து மேய்வன, பின்னர் கூடி நீர் அருந்துவன, பின்னர் நிழலிலே அமர்ந்து அசை போடுவன. மாலை நேரம் வந்ததும் கன்றுகளை நினைத்து வீடுகளை நோக்கி மெல்ல நடப்பன. இவைகளெல்லாம் பசுக்களின் இயல்புகள், அவற்றின் வாழ்க்கை முறைகள். புல் உண்டும் நீர் அருந்தியும் பசியும் நீர்வேட்கையும் தீர்ந்த பின்னர் நிழல் உள்ள இடங்களில் பசுக்கள் அமைதியாக இருந்து அசை போட்டு இளைப்பாறும் இயற்கை உடையவை. இவைகளையெல்லாம் நாம் முன்பு சண்டீச நாயனார் புராணம், ஆனாய நாயனார் புராணங்களிலே பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு அந்த யோகியார் நண்பகல் காலத்திலே சூரியனின் வெப்பம் தாக்காமல் இருக்கும்படி நிழலிலே பசுக்களையெல்லாம் இவ்வாறு செய்து அவற்றை காத்து வருகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.